அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் இறைவனுக்கே. நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின். மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்கம் அறிவோம் இஸ்லாமிய வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள். பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள். பிறருக்கும் அதிகமாக ஷேர் செய்து விடுங்கள். கேட்கப்படும் கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் எங்களுக்கு ஆர்வமூட்டும் வகையில் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம். கேள்வி 1. மஸ்ஜிதுன் நபவி கட்டப்படுவதற்கு முன் அந்த இடம் எதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது? ஆப்ஷன் ஏ சமுதாய கூடமாக, ஆப்ஷன் பி விளையாட்டு மைதானமாக, ஆப்ஷன் சி பேரிச்சம்பழத்தை உலர வைக்கும் களமாக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பேரிச்சம்பழத்தை உலர வைக்கும் களமாக. கேள்வி 2. மஸ்ஜிதுன் நபவி கட்டப்படுவதற்கான இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் பெற்றுக்கொண்டார்கள்? ஆப்ஷன் ஏ பணத்திற்கு கிரயம் செய்து, ஆப்ஷன் பி அன்பளிப்பாக, ஆப்ஷன் சி பள்ளிவாசலுக்கான வக்ஃப் செய்யப்பட்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பணத்திற்கு கிரயம் செய்து பெற்றுக்கொண்டார்கள். கேள்வி 3. அல்லாஹ் தனது திருமறையில் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர்களை டேஷ் என்று குறிப்பிடுகிறான். ஆப்ஷன் ஏ சித்திகீன்கள், ஆப்ஷன் பி அன்சாரிகள், ஆப்ஷன் சி முஹாஜிர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முஹாஜிர்கள். கேள்வி 4. ஹிஜ்ரத் செய்து வந்த சிலர் பொறுப்பாளர்கள் இன்றி பள்ளிவாசல்களில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ அஸ்ஹாபுஸ் சுஃபா, ஆப்ஷன் பி அஸ்ஸாபுஸ் சுஃபா, ஆப்ஷன் சி அஸ்ஹாபுல் சுஃபா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அஸ்ஹாபுஸ் சுஃபா. கேள்வி 5. அஸ்ஹாபுஸ் சுஃபா என்ற அரபு சொல்லின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ நெருக்கத்துக்குரியவர்கள், ஆப்ஷன் பி திண்ணைவாசிகள், ஆப்ஷன் சி பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திண்ணைவாசிகள். கேள்வி 6. மதினாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாப்பிற்காக முதலில் ஆயுதத்துடன் பொறுப்பேற்றுக் கொண்ட நபி தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி 7. வரலாற்று சிறப்புமிக்க கிப்லா மாற்றம் எப்பொழுது நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரஜப் மாதம், ஆப்ஷன் பி ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம், ஆப்ஷன் சி ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபான் மாதம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹிஜ்ரி 2 ஷஅபான் மாதம். கேள்வி 8. மதினாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை அல்லாஹ் தனது திருமறையில் டேஷ் என்று அழைக்கிறான். ஆப்ஷன் ஏ முஹாஜிர்கள், ஆப்ஷன் பி அன்சாரிகள், ஆப்ஷன் சி சித்திக்குகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்சாரிகள். கேள்வி 9. கஆபாவை முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முதல் தொழுகை எது?
ஆப்ஷன் ஏ ஃபஜ்ருடைய தொழுகை, ஆப்ஷன் பி மக்ரிபுடைய தொழுகை, ஆப்ஷன் சி அசருடைய தொழுகை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அசருடைய தொழுகை. கேள்வி 10. முஸ்லிம்களுக்கும் மக்காவை சார்ந்த இணை வைப்பாளர்களுக்கும் இடையே நடந்த முதல் போர் எது? ஆப்ஷன் ஏ பத்ரு போர், ஆப்ஷன் பி கந்தக் போர், ஆப்ஷன் சி ஹுனைன் போர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பத்ரு போர். நேயர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கான கேள்விகள் இதோ. இதற்கான பதில் தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான பதிலை பதிவு செய்யுங்கள். கேள்வி 1. மஸ்ஜிதுன் நபவி கட்டப்பட்டுள்ள இடத்திற்கு சொந்தக்காரர்களான இரு அனாதை சிறுவர்களின் பெயர் என்ன? கேள்வி 2. முஸ்லிம்கள் மீது போர் செய்வதை அல்லாஹ் எந்த வசனத்தின் மூலம் கடமையாக்கினான்? கேள்வி 3. முஸ்லிம்களில் சிறந்தவர்கள் இருப்பது போன்று வானவர்களிலும் இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், இத்துடன் கேள்விகள் முடிவடைகிறது. இந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிக்க முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்ய மறவாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.